என்னை விட்டு விலகிய மக்களே திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். எரேமியா 3 அதிகாரம் 22 இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கடவுளை விட்டு விலகிய மக்களா நீங்கள்? இதோ கடவுள் உங்களை அழைக்கிறான். திரும்பி வாருங்கள், அவர் உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து குணமாக்குவான். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 54. விடுதலை பயணம் 21 அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. அடிமைகள், வன்முறை செயல்கள், உரிமையாளரின் கடமைகள் என 3 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனது கதவருகில் அல்லது வாயில் நிலைக்காலில் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டாள் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம். வன்முறை செயல்களிலே மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அவர் சாகடிக்க பதுங்கி இராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன். தம் தந்தையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றவரை கடத்தி சென்று விற்றுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பழி அற்றவர் ஆவர். ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும். ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார். ஆனால் 2 அல்லது 3 நாட்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்படார், ஏனெனில் அடிமை அவரது சொத்து. ஆட்கள் சண்டையிடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடுமின்றி பேறு காலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். உரிமையாளரின் கடமைகள். மாடு தம் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும். அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது. மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவர். ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவன செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்றுவிட்டால் அம்மாடு கல்லால் அறிந்து கொல்லப்பட வேண்டும். அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவர். மாறாக ஈட்டுத் தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார்.
மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும். அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். மாடும் கல்லால் எறிந்து கொல்லப்படும். ஒருவர் குழியொன்றை திறந்து விட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழியொன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி சொத்தை எடுத்துக்கொள்வார். ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொண்டு விட்டால் உயிரோடு இருக்க மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வார்கள். சொத்தையும் அவர்கள் கூறு போட்டு கொள்வார்கள். ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். செத்ததும் அவரையே சேரும். இவ்வாறு விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொடுக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.